நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். உன்னதமானவரின் மறைவை தேடுகிறவனுக்கு தேவன் கொடுக்கும் நன்மைகள் குறித்து சங்கீதம் 91 நாம் வாசிக்கின்றோம். சங்கீதம் 91:1 இப்படி சொல்லுகின்றது: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நல்ல அழகானது ஒரு சங்கீதம். நாம் யாவரும் பாராயணமாக படித்து சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம். எளிமையான சங்கீதம். நன்மைகள் பலவற்றை உள்ளடக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சங்கீதம். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மறைவிடத்தை, ஒளிவிடத்தை, புகலிடத்தை நன்றாக அனுபவித்து வாழ்ந்த ஒரு சூழல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதம். உன்னதமானவர் பரலோகத்தின் தேவன், அவர் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவரிடத்திலே மறைவிடம் இருக்கிறது. அவரிடத்திலே நாம் தப்பி போய் அடைக்கலம் தேடுகிற இடம் இருக்கிறது. ஆகையினால் தான் பைபிளில் அநேக இடங்களில் தேவன் நம் அடைக்கலம், நம் கோட்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் துருகம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலும் அந்த வார்த்தைகள் வருகிறது. அவரே நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார் என்பதை சில வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம். இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்த மோசேக்கு கூட தேவனிடத்தில் இருக்கக்கூடிய மறைவிடத்தை கண்டு தேவனை தரிசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவருக்கு உண்டாயிடுச்சு. அப்பொழுது ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிறார், உம்மை நான் பார்க்க வேண்டும். அப்ப என்ன நீ பார்க்க வேண்டும் என்றால், என்னிடத்தில் ஒரு இடம் இருக்கிறது, அங்கே தான் நீ வர வேண்டும். அந்த இடத்தில் வந்தால்தான் நீ என்னை பார்க்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை யாத்ராகமம் 33 21 முதல் 23 வரையில் உள்ள வாக்கியங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நெல்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்று கர்த்தர் மோசேயிடம் சொன்ன வார்த்தையை நாம் வாசித்திருக்கின்றோம். அதே போல ஆண்டவர் அந்த இடத்திலே மோசையை வைத்து தம்முடைய கரத்தினால் மூடி தம் பின்பகுதியை அவனுக்கு வெளிப்படுத்தினார் என்று அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இதே போல சங்கீதங்களை நாம் வாசிக்கும் போது சில வாக்கியங்கள் நமக்கு தேவன் நமக்கு எவ்வளவு ஒளிப்பிடமாய் மறைவிடமாய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கின்றது. சங்கீதம் 27:5 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று அந்த சங்கீதக்காரன் தன்னுடைய பக்தியையும் தேவனோடு உள்ள நெருக்கத்தையும் இந்த இடத்திலே பிரலாபிக்கின்றார். சங்கீதம் 142:4-5 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது இன்னும் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சங்கீதம் 142:4-5, வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்று சொன்னேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தான் நம்முடைய அடைக்கலம், அவர்தான் நம்முடைய மறைவிடம், அவர்தான் நம்முடைய புகலிடம். எந்த சூழ்நிலைகளில் மத்தியிலும்
அவரையும் நாம் அடைக்கலமாய் கொள்ளும் பொழுது, அவருடைய சமூகத்தை மறைவிடமாய் கொள்ளும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 36:7, சங்கீதம் 36:7 நமக்கு இப்படி சொல்லுகின்றது: தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனாலே மனுஷங்க எல்லாம் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைகிறார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அப்போ அவரை அடைக்கலமாய் கொண்டு அவரிடத்துல வந்து சரணம் அடைகிறவன் தான், புகலிடமாய் அவரை கொள்ளுகிறவன் தான் ஆலயத்தின் சம்பூரணத்தை பெற்று கொள்ளுவான். தேவ சமூகத்தினுடைய பேரின்ப நதியினாலே, பரிசுத்த ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டவனாய் இருப்பான். ஆலயத்தின் சம்பூரணம் என்றால் கர்த்தருடைய வாக்கியங்களை சொல்லுகிறது. பேரின்ப நதி என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கின்றது. அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே அடைக்கலம் புகுந்து அவர் பாதத்திலே நிற்கிறவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளை உணவாகவும் தேவனுடைய பரிசுத்த ஆவியை தண்ணீராகவும் கொடுத்து அவனை தேவன் வளர்த்துவிக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். இந்த இடத்திலே நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால், இங்கே தரித்திருக்கும்படியாய் நாம் தீர்மானித்து ஆண்டவருடைய சமூகத்திலே உட்காரும்படியாய் நாம் முயற்சி செய்வோம் என்றால், அதற்கு ஒப்பு கொடுப்போம் என்றால், மல்கியா தீர்க்கதரிசி 4:2 இப்படி சொல்லுகிறார்: ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று அழகாக அவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல அன்றாடம் தரித்திருந்து அவரை மறைவிடமாய் புகலிடமாய் கொள்ளுகிறவன் இவ்வளவு மேன்மையான ஒரு ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நேராய் போகிறார். சங்கீதம் 91:3-7 வரையிலும் சொல்லுகிறது: அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் செட்டுகளின் கீழே நான் அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. தொடர்ந்து 10-13 வாசிக்கும் போது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, என் வழிகளிலெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடப்பேன். பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நான் மிதித்து போடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் ஆண்டவரை புகலிடமாய் கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் உலகத்தின் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் தப்புவிக்கப்படும்படியாக ஓடி ஒளிந்து கொள்ளும் இடமே கர்த்தருடைய சமூகம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி ஒளிந்து தப்பிக்கொள்ளுகிறார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை எங்களுடைய புகலிடமாய் தந்திருக்கிறீரே, மறைவிடமாய் தந்திருக்கிறீரே, ஒளிவிடமாய் தந்திருக்கிறீரே, அடைக்கலமாய் தந்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாசற்படியிலே கர்த்தருடைய ஒரு ஆலயம் நாங்கள் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அந்த இடத்தில் வந்து ஆராதிக்கிற உம்மை நாங்கள் தரிசித்து உம்முடைய உணவையும் உம்முடைய தண்ணீரையும் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் கொளுத்த கன்றுகளாய் வளர்வதற்கு எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வாய்ப்புகளை நாங்கள் இழந்து விடாமல் இருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். God bless you.